முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி, அதற்கு ஒரு பொதுச் செயலாளர், அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி அவர்கள் முன்னேற்றத்திற்காக, தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக அந்த கட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த கட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தலில் 2 பேரும் கூட்டணியில் இருக்கும். இதே வாதத்தை சொல்லக்கூடிய முதலமைச்சர், இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாம் இருந்தோம். 1999 2003 காலகட்டம் வரை அந்த கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விழுங்கப்பட்டதா? அதனால முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த பொழுது அந்த கட்சி யாரும் சிதைச்சாங்களா, விழுங்குனாங்களா? அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையான ஒரு இயக்கம். எங்கள் வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி வைப்பது இயல்புதான். அதனால் முதலமைச்சர் அவர்கள், நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க விழுங்கிருவீங்களா? இல்ல அண்ணன் திருமாவளவனுடைய விசிகேவை நீங்க விழுங்கிருவீங்களா? அதனால அந்த குற்றச்சாட்டை திமுகவின் மீது வைக்கல. ஆனா திமுக இன்னைக்கு ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, மக்கள் மனசுல திசை திருப்பணும், ஆட்சியினுடைய தப்பான விஷயத்தை மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு பீகாரில் ஜனதாதள் யுனைடெட் JDU இதற்கு முன்பு 2019 தேர்தல் நடந்த பொழுது அங்கே JDUவை விட அதிகமான MLAக்கள் நாம் பெற்றிருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக்கணும். அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி தான், அந்த ஒரிஜினல் சிவசேனா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று வெளியே சென்று காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. எங்களை விட்டுட்டு ஒரிஜினல் சிவசேனா அவங்க தான் போனாங்க. அந்த சிவசேனாலிருந்து தான் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உடைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியிட வந்தாங்க. எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட இதற்கு முந்தைய பீகார் தேர்தலில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்த கூட்டணி தர்மம். இன்றும் கூட எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய JDU கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் தெரியாது. வேண்டுமென்றே அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சிலிண்டர் விலை உயர்வை